வணக்க நேயர்களே, இந்த கல்வெட்டியும் சொன்னையும் தேடிய பயணத்தில் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த பகுதியில் தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்த தேடி தான் இப்போ நாம் அலைஞ்சி தேடிட்டுருக்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பாறைகள்லாம் வெட்டப்பட்டிருக்கு. அதுக்கும் இல்லாமல் இந்த இடத்துல சமப்பகுதியாக இருந்த பாறைகள்லாம் இப்போது பயன்பாட்டில் இல்லை. மண் மூடி எல்லாமே ஒரு பயன்படுத்த முடியாமல் இருந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் 8 இன்றைய தேதிக்கு இந்த பகுதி தொல்லியல் துறை, தமிழ்நாடு தொல்லியல் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு இதெல்லாமே சுத்தம் பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் நாம் இந்த பதிவு எடுத்துகிட்ருக்குறோம். நம்ம மார்ச் 8ஆம் தேதியில் இதில் இப்போ பார்க்குறோம் பாருங்கள், இங்கே ஒரு பாறை இருக்குது. இதை சுற்றியும் வேலி போட்டிருக்காங்க. ஏன்னா நடமாட்டம் வரக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அதை தாண்டி பாருங்கள், இந்த பாறையெல்லாம் வெட்டப்பட்டிருக்கு. ஏதோ காரணத்துக்காக இங்கே வெட்டி இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே கோயில் கட்டுறதுக்காகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ இதெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் வேறு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இதை அப்படியே விட்டுட்டாங்க. இந்த பாறையெல்லாம் தெரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப அந்த கிரைனேட்ஸ் நம்ம சொல்கிறோம் பாருங்களேன், அந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த பாறை எல்லாமே. இந்த பாறையில் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றுமே அவங்களுடைய நேர்த்தியான ஒரு வேலைப்பாடுகளை காட்டுது. பாருங்கள், இந்த ஒவ்வொரு பாறையிலையும் இந்த பாலினா தண்ணி தேங்கி நிற்கிறதுக்காக மக்களாக உருவாக்கப்படுகின்ற ஒன்று. சில நேரங்களில் இயல்பாகவே பாறைகளில் ஒரு குழி மாதிரி தோன்றும். அந்த மாதிரி தான் நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு அந்த பாலி இருக்கிற இடம் தெரியல. அதை தான் இப்போ நாம் தேடிட்டு இருக்கிறோம். இந்த தேடிட்டு இருக்கிற இந்த சமயத்தில்